இந்த 3 SCRT புக்ஸும் நம்ம இலவசமா வந்து கொடுக்க போறோம். டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேட்ச் சக்சஸ் பாத்ல ஜாயின் பண்ற முதல் 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அகாடமி சார்பா வந்து இந்த 3 SCRT புக்ஸும் நம்ம இலவசமா வந்து கொடுக்க போறோம். அதாவது நம்ம பாலிட்டி 6ல இருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிருக்கும். இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும், எக்ஸாம்ல ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி INM புக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிஸ்டரி புக்கு. முதல்ல ஜாயின் பண்ற 20 பேருக்கு வந்துட்டு இந்த 3 புக்குமே வந்து உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் பண்ணுவோம். உங்க வீட்டுக்கே வந்து கொரியர் வரும். ஸ்கிப் பண்ணாம வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதை தவிர்த்து வந்துட்டு வேர் டு ஸ்டடியும் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன். அதாவது நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டா வந்து 130 நாட்கள் தான் வந்து இருக்குது. நம்ம எப்படி வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கோர் பண்ண போறோம், பிளஸ் வந்து நம்ம இத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் வந்து நம்ம புக்ஸும் வந்து சேஞ்ச் ஆக போகுது. நம்ம எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணும், கண்டிப்பா வந்து கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம அகாடமில இருந்து வேர் டு ஸ்டடி வந்து போட்டிருக்கிறோம். அதாவது நம்ம கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான். அதை தவிர்த்து நம்ம நிறைய கைடு, ஷார்ட்கட்டாஸ் கைடு இதெல்லாம் வாங்கி படிக்கிறோம். ஆனா நீங்க கண்டிப்பா வந்து போகணும், இந்த குரூப் 4 எக்ஸாம்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட பெஸ்ட் அட்வைஸ் வந்து நான் சொல்றேன் என்னன்னா, ஸ்கூல் புக்ஸை தாண்டி ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வெளியில வராது. நம்ம அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்ல வந்துட்டு ஹைலைட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நம்ம கொஸ்டின்ஸ் எழுதவும் போது அந்த ஸ்கூல் புக்ல எந்த ரைட் சைட் கார்னர்ல இந்த லைன்ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு, இந்த லைன்ல வந்து டார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் புக்ஸ் வந்து நம்ம இமேஜின்ல வரும். கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்து ஆன்சர்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்ஸை வந்து படிக்கணும். இப்போ வந்து நம்ம சிலபஸை கால்குலேட் பண்ணி எந்தெந்த புக்ல என்ன ஸ்டாண்டர்ட்ல என்ன டாபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேர் டு ஸ்டடி வந்து போட்டுக்கிறோம். இது உங்களுக்காகவே வந்துட்டு வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல PDF இருக்கு, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 1ல வந்து பொது அறிவியல் வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த டாபிக்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்ஸ்ல வந்து பேரண்டலத்தின் இயல்பு, இது வந்து 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம். அண்ட் புவியியல்ல வந்து 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் புவியியல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் லெசன். அண்ட் 7ஆம் வகுப்புல வந்து 3rd டேர்ம்ல செகண்ட் லெசன். அண்ட் 8ஆம் வகுப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th லெசன். அண்ட் 9ஆம் வகுப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா 9th லெசன். இந்த மாதிரி வந்து பிசிக்ஸ்ல வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மார்க் தான் வந்து கேட்பாங்க. சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியும் சேர்த்து வந்துட்டு 5 மார்க் தான். அதனால வந்து நம்ம அந்த 5 மார்க் தான் இருக்குன்னு சொல்லிட்டு விடவும் வேணாம். எது எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதுல இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்து படிச்சாலே வந்து போதும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அளவுகளின் அளவீடுகள், இதுவுமே வந்து 6ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் 7ஆம் வகுப்பு அறிவியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன், 8ஆம் வகுப்பு அறிவியல் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் அறிவியல்ல ஃபர்ஸ்ட் லெசன். அதே மாதிரி இயக்கங்களின் பொது அறிவியல் விதிகள், இதுல இருந்து கன்ஃபார்மா வந்து ஒரு கொஸ்டின் வரும். இதுவுமே வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல அறிவியல்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த பாடம் இருக்கு. அடுத்து வந்துட்டு விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல செகண்ட்ல 7th லெசன் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் லெசன் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் அந்த மாதிரி வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், இது வந்துட்டு 9ஆம் வகுப்பு அறிவியல்ல 3rd லெசன். அண்ட் மின்னியல், இதுவுமே வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் அறிவியல், 7th ஸ்டாண்டர்ட் அறிவியல் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காந்தவியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு அறிவியல் 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 8ஆம் வகுப்பு அறிவியல்ல 7th லெசன் அண்ட் 9ஆம் வகுப்பு அறிவியல்ல 5th லெசன் இந்த மாதிரி வந்து இருக்கும். அடுத்து ஒளி, லைட் அண்ட் சவுண்டு, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு அறிவியல்ல 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 8ஆம் வகுப்பு அறிவியல்ல 3rd டேர்ம்ல 9th லெசன் அண்ட் 9ஆம் வகுப்பு அறிவியல்ல 6th லெசன் அண்ட் 10ஆம் வகுப்பு அறிவியல்ல செகண்ட் லெசன் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒளி, இதுவும் அப்படிதான் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட். அடுத்து வெப்பம், ஹீட், இதுவுமே வந்து 6th 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலயும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அணுக்கரு இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த 11th டாபிக் வரைக்கும் பிசிக்ஸ். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. கெமிஸ்ட்ரியில கம்மியா தான் இருக்கும். அமிலங்கள், காரங்கள், அடுத்து பெட்ரோலிய பொருட்கள். இந்த அமிலங்கள், காரங்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின், அந்த 5 கொஸ்டின்ல இதுல ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்மா வந்து வந்துடும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். அது மாதிரி வந்துட்டு இது வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல 14th லெசன் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல 14th லெசன் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல 10th லெசன் இந்த மாதிரி வந்து இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த உரங்கள், பூச்சிக்கொல்லிகள்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து அந்த 5 கொஸ்டின்ல நான் 3 கொஸ்டின் எந்தெந்த பாடத்துல இருந்து வரும் சொல்லிட்டேன். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்மா படிச்சே ஆகணும். 6ஆம் வகுப்பு அறிவியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3rd லெசன் அண்ட் 9ஆம் வகுப்பு அறிவியல்ல 16th லெசன், இந்த இதுலலாம் வந்து இது பாடம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உணவில் கலப்படம், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், பரிணாமம், மரபியல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. உடலியல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சிடலாம். அந்த மரபியல் வந்து 10th வந்து 18வது அண்ட் 18th அண்ட் 20th லெசன்
அடுத்து உடலியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு, அடுத்து வந்துட்டு 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இதுல எல்லாத்துலயும் இருக்குது. அடுத்து ஊட்டச்சத்து மற்றும் உடல் நலம், சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் இதெல்லாமே இருக்கு. அடுத்து வந்து யூனிட் 2 வந்துட்டு புவியியல். இதுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மதிப்பெண்கள் தான் நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுமே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புவியோட அமைவிடம் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்புல இருக்குது. மாதிரி இயற்கை அமைவுகள் இது வந்து 10th ஸ்டாண்டர்ட். மேக்ஸிமம் வந்து ஜியோகிராஃபி வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்லா ஒரு 75% வந்து கவர் ஆயிடும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை இதுவுமே வந்து 8th, 10th அந்த 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. நீர் வளங்கள் மற்றும் ஆறுகள் இதுவுமே வந்து 8ஆம் வகுப்பு அண்ட் 6th, 7th, 12ஆம் வகுப்புல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மண் 8ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 10th வந்து 3rd and 6th இருக்குது. அது மாதிரி வந்து கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல் இதெல்லாமே 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபுல்லா கவர் ஆயிரும். பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல் தடுப்பு முறைகள், பருவநிலை, பசுமை ஆற்றல், புவியியல் அடையாளங்கள் இதெல்லாமே வந்துட்டு யூனிட் 2ல இதுவுமே வந்துட்டு 5 மார்க். சயின்ஸும் 5 மார்க், அது மாதிரி ஜியோகிராஃபியும் நமக்கு 5 மார்க் தான் வந்து கேட்பாங்க. மூணாவது வந்து என்ன, மூணாவது யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதுல வந்து 10 வினாக்கள் வரைக்கும் வந்து கேட்பாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இதுவுமே வந்துட்டு நம்ம இதுக்கான சோர்ஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்சிஆர்டி ஃபுல்லா வந்து ஒரு புக்கா வந்து வச்சிருக்கோம். தேவைப்படுற மாணவர்கள் வந்து வாங்கிக்கலாம். அதாவது இப்ப சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது அப்படின்னா நம்ம 6th இருக்கும் அண்ட் 9th இருக்கும், 11th இருக்கும். இது எல்லாமே ஒரே டாபிக் கீழே வச்சு எஸ்சிஆர்டி புக்ஸ் மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். தேவைப்படுற மாணவர்கள் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ முடியும் போது அந்த புக் என்னன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு குப்தர்கள் இதுவுமே வந்து 6ஆம் வகுப்புல இருக்கு அண்ட் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, 7th ஸ்டாண்டர்ட்லயுமே இருக்குது. இந்த மாதிரி டெல்லி சுல்தான்கள் இதுவுமே வந்து 7ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் லெசன், ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4th லெசன் அண்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டு 5th லெசன். நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள் இதுவுமே 7th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்குது. அடுத்து மராத்தியர்கள் 7ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்புல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து தென்னிந்திய வரலாறு 6ஆம் வகுப்பு அண்ட் வந்துட்டு 7ஆம் வகுப்பு, 12, 11, 12 ரெண்டுலயுமே இருக்குது. அடுத்து வந்து ஐஎன்எம் டாபிக் வந்துடும். தேசிய மறுவளர்ச்சி இதுவுமே 10ஆம் வகுப்புல இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆங்கிலேய ஆட்சியின் எதிரான தொடக்க கால எழுச்சிகள் இதுவுமே 10th ஸ்டாண்டர்ட். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவுமே வந்து 12ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் லெசன் அண்ட் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல 7th லெசன்ல இருந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தலைவர்கள் உருவாதல் அம்பேத்கர், பகத்சிங், வஉசி, பெரியார், ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர் இவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் இதுவுமே வந்து 10ஆம் வகுப்புல 9th லெசன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் இதுவுமே வந்து 12ஆம் வகுப்பு வந்துட்டு புக்ல சமூக அறிவியல் புக்ல 1, 5 அண்ட் 10th லெசன்ல இருக்கும். வேற்றுமையில் ஒற்றுமை இது 7ஆம் வகுப்பு அண்டு 12ஆம் வகுப்பு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற இதுவுமே வந்து 6ஆம் வகுப்பு அண்டு 8ஆம் வகுப்புல இருக்கும். அடுத்து வந்துட்டு அழகு 4 யூனிட் 4ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஆட்சியால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலதான் வந்து நமக்கு 15 வினாக்கள் வந்து வரைக்கும் கேட்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு இதுவுமே 6ஆம் வகுப்பு அண்டு வந்து 12ஆம் வகுப்புல இருக்கு. அரசியலமைப்பின் முகவுரை 11ஆம் வகுப்பு. கூறுகள் 10ஆம் வகுப்பு. ஒன்றியம் மற்றும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இதுவுமே 12ஆம் வகுப்பு. அரசியல் அறிவியல் குடியுரிமையில வந்து 8ஆம் வகுப்பு. இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாவே இருக்கும். அடிப்படை உரிமைகள், நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பஞ்சாயத்து ராஜ், உள்ளாட்சி அடிப்படை தன்மைகள் மற்றும் மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வில் ஊழல், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகள் மற்றும் ஆட்சியில் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா 11th அரசியல் அறிவியல்ல வந்து கவர் ஆயிரும். அடுத்து வந்து யூனிட் 5 அழகு 5ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 20 வினாக்கள் இருக்கும். இதுல வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டுமே வந்து கவர் ஆயிரும். இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து 5ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு இதெல்லாமே வந்து 12ஆம் வகுப்புல இருக்கும். வருவாய் ஆதாரங்கள் 12ஆம் வகுப்பு. இந்திய ரிசர்வ் வங்கி இதுவும் 12ஆம் வகுப்பு. நிதி ஆணையம், சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அண்டு நிலச்சீர்திருத்தங்கள், தொழில் வளர்ச்சி, சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாடு குறியீடுகள்
நெக்ஸ்ட் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி, இதெல்லாம் தமிழ்நாட்டோட அந்த வளர்ச்சி நிர்வாகத்துல வந்துடும், இந்த டாபிக் கீழே வந்துடும். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், இதெல்லாம் 11ஆம் வகுப்பு பொருளியல்ல இருக்கும். சமூக நீதியும் சமூக நல்லிணக்கணம், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள், இதெல்லாமே வந்து 11ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல்ல எந்த லெசன் முதல் கொண்டு நம்ம எடுத்து கொடுத்துட்டோம். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து வேர் டு ஸ்டடி. இது தேவைப்படுறவங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல பாக்குற மாணவர்களா இருந்தா இங்க அப்படின்னா PDF அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க சென்ட் பண்றோம். தேங்க்யூ. இப்ப நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் வந்து சிந்து சமோலி நாகரிகம் இருக்கு இல்லையா, அந்த சிந்து சமோலி நாகரிகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6th இருக்கு அண்ட் 9th இருக்கு 11th இருக்கு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா வந்துடும். திரும்ப வந்துட்டு அதோட PDF வந்து பாருங்களேன், அதோட கண்டினியூஷன் வந்து 6th ஃபுல்லாவே SCRT பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்போம். அண்ட் வந்து இந்த 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்திருக்கு, அந்த 11th ஸ்டாண்டர்டும் வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாபிக் வந்துட்டு ஃபுல் புக் வந்து வந்துடும். அதனால நீங்க வந்து தேடி தேடி வந்து படிக்க முடியல. அதே மாதிரி வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல நம்ம இருக்குது எத்திக்ஸ் புக்ல வந்துட்டு கொஞ்சம் சிந்து சமோலி நாகரிகத்தை பத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த இதுமே உங்களுக்கு உள்ள வந்துடும், கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குப்தர்கள் வந்து 6ஆம் வகுப்புல இருக்குது அண்ட் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். அது 6ஆம் வகுப்பும் ஃபுல்லாவே வந்துடும் அண்ட் 11ஆம் வகுப்பு வந்துருக்கும். நீங்க இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு நம்ம ஸ்கூல் புக்ஸை அப்படியே தான் வந்து நம்ம SCRT பேஸ்ல வந்து கொடுத்துருக்கோம். ஒரு லைன் கூட நமக்கு கண்டிப்பா வந்து மாறாது. அவங்களுக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும். இது மாதிரி நம்ம கிட்ட வந்து நம்ம இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் சொல்லிட்டு ஹிஸ்டரி புக்ஸும் அவைலபிளா இருக்கு, SCRT புக்ஸ். அண்ட் வந்து இந்திய தேசிய இயக்கம் புக்கும் வந்து அவைலபிளா இருக்குது. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நவீன 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அண்ட் வந்துட்டு நவீனத்தை நோக்கி கிராம சமூகம் வாழ்க்கை, இதுவுமே வந்து என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ அது அப்படியே வந்துடும். 10ஆம் வகுப்புல இருக்கா, அது அப்படியே வந்துடும். அண்ட் நவீனத்தை நோக்கி இது வந்து 11ஆம் வகுப்புல இருக்கும், அதுவுமே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம பாலிட்டி புக்கு. இதுல வந்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றியம், இது எல்லாமே என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ அது அத்தனையுமே வந்துடும். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்குது, அதுவுமே ஃபுல்லாவே வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து என்னென்ன புக்ஸ்ல 6th இருந்து 12th வரைக்கும் என்னென்ன புக்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அது வந்து அப்படியே SCRT கண்டென்ட்ல வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த 3 புக்ஸ் வந்து தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பா வந்து நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.